ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என் யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம், ரயில்வே ரிலேட்டடாக தமிழில். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எத்தனை நாள் பீப்புள் ரொம்ப டிமாண்டாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஏன் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டிசம்பர் 2023 ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அப்போலேருந்தே பாதி சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் கிளாம்பாக்கம், அப்புறம் கோயம்பேடு, அப்புறமேட்டு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ஸில் தான் இருப்பாங்க. கிளாம்பாக்கத்தில் அதிகமான பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாதவரம்னு இருக்கு இல்லையா, அங்கேயும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளாம்பாக்கம், மாதவரம் அண்ட் கோயம்பேடு 3 தான் பஸ் டெர்மினல்ஸ்னு சொல்லுவாங்க. கிளாம்பாக்கத்தில் எல்லா ஊருக்குமே வண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் ஆஃப் த ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இதில் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வேல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அதுக்கான ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஜனவரி 2026 ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கத்துக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் வித் பார்க்கிங் ஸ்டாப்ஸ், ஏடிஎம் அண்ட் டோம்ஸ் பிளான் விம்கோ நகர் மாதிரி உங்களுக்கு கொண்டு வர போகிறோம் இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஜனவரி 2026 ஆப்ரேஷன் ஆக போகுது. ஒரு சீனியர் அஃபீஷியல் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கிளாம்பாக்கம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணக்கப்புறமே பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் டுக் 2 இயர்ஸ் உங்களுக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால டிலே ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லாஜிஸ்டிக்கல் ஹர்டல்ஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நிர்வாகத்தன்மையும், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கைவாக் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் படித்ததில் பார்த்தீங்கன்னா, பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் அப்டிகல்ஸாக இருக்குது. ப்ரொடக்டிவ்ல லேண்டில் அக்யூர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிலேயாக இருக்குது. அதே மாதிரி ஒரு அடிஷ்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மினிஸ்டரோடைய, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய பர்சனுடைய லேண்ட் இருக்கிறனால வாங்க முடியல. அதுக்கு கேஸ் போய் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி அப்புறம் காம்பன்சேஷன்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்மில் ரூஃபு, பிளாட்ஃபார்ம், ஸ்கைவாக்கில் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அது எல்லாமே பண்ணிடும். ஸோ இது கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷனல்லாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தீபாவளிக்கு ஒரு 108 ஸ்பெஷல் ட்ரெயினும் விட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான ஒரு நியூஸ். ஸோ கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம எதிர்பார்த்து இருக்கலாம் இன் ஃபியூச்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை.